டைரக்டர் சுந்தர்சி இயக்கத்தில் நம்ம தமன்னா, ராஷிகண்ணா, யோகி பாபு, நம்ம விடிவி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி அரண்மனை படத்துடைய பார்ட் 4. உலகளவில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. வர்த்தக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக மாறியிருக்கேன். உலகளவில் 100 கோடி ரூபாய் கிளப்பில் இந்த படம் ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்லேயே முதல் முறையாக 100 கோடி ரூபாய் கிளப்பில் ஜாயின் பண்ண ஒரு படம்னா இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் இந்த அரண்மனை 4 மட்டும்தான். இந்த படம் எப்போ ஓடிடியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் நம்ம ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஹாட்ஸ்டாரில் ஜூன் 21 ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்ற விஷயத்த ஹாட்ஸ்டாரே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு டிலே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு விசாரித்ததுக்கு அதுக்கான அப்டேட்டுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய அக்ரிமெண்ட் போடும்போதே ரீசெண்டாக தானே போட்டாங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆனப்போ எந்த ஒரு ஓடிடி இந்த படத்தை கண்டுக்கல, யாரும் வாங்கவே இல்லை. வெளியானதுக்கு அப்புறமா தான் ஓடி டிக்கெட்லாம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. நிறைய என்கொயரி வந்தது, ஆஃபர் வந்தது. அமேசான் கிட்ட பேசினாங்க, ஹாட்ஸ்டார் கிட்ட பேசினாங்க. ஸோ ஹாட்ஸ்டார் ஒரு நல்ல ப்ரைஸ் சொன்னதுனால ஹாட்ஸ்டார் கிட்ட இந்த படத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹாட்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே நம்ம டப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க போல். அதனால தான் இந்த படத்தை நாங்கள் தேட்டரில் வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு விலை கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த விலைக்கு இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி பிளானை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்களாமா. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சீக்கிரமாக ஸ்ட்ரீம் பண்ணணும்னா இன்னும் அதிக விலை கொடுங்க அப்படின்ற மாதிரி படத்தரப்பில் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு, அதாவது இந்த விலையே மிகப்பெரிய விலை தான் நாங்கள் கொடுக்குறது இந்த படத்துக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் 4 வாரத்தை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பெரிய விலை கொடுக்கணுமா? அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நாங்கள் தேட்டரில் வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம். இந்த அமௌண்ட் ஓகேனா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஹாட்ஸ்டார் தரப்பில் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி அக்ரிமெண்ட்லாம் சைன் போட்டு முடிச்சிட்டாங்க. ஹாட்ஸ்டாருக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா, ஓகே இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டோம், மீதி லாங்குவேஜ்க்கெலாம் நம்ம டப் பண்ண போகிறோம். ஸோ அந்த டப்பிங் ஒர்க்லாம் இந்த டைமிங்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கேன். அதனால தான் இந்த படம் இப்போ தேட்டரில் வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி ஆகுது. ஸோ எல்லோரும் என்ன ஹிந்தி படமாக இது, எதுக்கு 8 வாரம் கழிச்சு வருது அப்படின்ற மாதிரி மண்டே சொரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது படத்தரப்பில் சீக்கிரமாக ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இன்னமும் அதிகமான வேலை கேட்டிருப்பாங்க போல இருக்கேன். அது ஓடிடி தரத்துக்கு ரெடியாக இல்லை. அதனால் இப்போ இந்த படம் 4 வாரத்துலேயே ஸ்ட்ரீம் ஆகுது. 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.